வாங்க பல்போசிகளா. இப்போ என்ன ஃபில்ஃபிக்கா பண்ண போறீங்க? இந்த நிகழ்ச்சி வந்து எப்படின்னா எல்லா நிகழ்ச்சியிலும் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு கலவையான ஒரு நிகழ்ச்சி கொடுக்க போகிறோம். நிகழ்ச்சி பேரை கேட்டாலே நீங்கள் சிரிப்பீங்க சின்னிசேன் சார். ஏன்னா நிகழ்ச்சி பேர் பல்போசியா கில்பான்சியா சார். நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபில்ஃபான்சியாவை ஃபில்ஃபோ பண்ணு. ஓகே சார். வணக்கம் நேயர்களே. மனைவிமார்களுக்கு காலமிக்கி விடும் கணவன்மார்களும் இன்றைய இளைஞர்களை இழிச்சவாய்க்கும் இளம் பெண்களும் இந்த வயதிலும் தான் அழகு என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பல்போன கிழவர்களும் விரும்பி பார்க்கும் ஒரே நிகழ்ச்சி நம் பல்போன்சியா கில்பான்சியா. வெல்கம் டு பல்போன்சியா கில்பான்சியா. இந்த வருடம் பெண்களுக்கே உரிய அடக்கம், வெட்கம், பொறுமை மற்றும் சிறந்த குடும்ப பெண் என்ற விருது போட்டியில் சிறந்த குடும்ப பெண் விருது பெற்றிருப்பவர் குமிதா. ப்ளீஸ் வெல்கம் குமிதா. ஹாய் 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 மச்சான், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மச்சான். எல்லா மச்சானுக்கும் மச்சான். ஹாய் மதன் பாபு மச்சான், மச்சான் சின்னிசேன் மச்சான், மச்சான் ஹாய் மச்சான். உனக்கு உம்மா என்ன மச்சான்? மேடம், இந்த அவார்டை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னோட ரசிகருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுது. இவ்வளவு அழகா எப்படி தமிழ் பேசுறீங்க? எனக்கு காரணம் எல்லாமே ராஜ்குமார் அங்கிள் தான். அவர் தான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குது. அவரு ரமேஷுக்கு மட்டும் தான் கத்து கொடுப்பாரு, உங்களுக்கு கத்து கொடுப்பாரா? கொடுப்பாரு. ரொம்ப நன்றி மேடம். அடுத்த வருஷம் இந்த அவார்டு உங்களுக்கு கிடைக்குமா? இந்த வருஷம் காட்டினதை விட அடுத்த வருஷம் காட்டினா கண்டிப்பா எனக்கு அவார்டு கிடைக்குது. எதை உழைப்ப சொன்னேன், ஐ மீன் என் நடிப்பு திறமையை சொன்னேன். ஓகே, நல்ல திறமையை காட்டுங்க அடுத்த வருஷமும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய் மச்சான், பாய். நேயர்களே, இதே போன்று இந்த வருடம் சிறந்த குழந்தை நட்சத்திரம் யாரு என்ற போட்டியில் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக தேர்வு பெற்றுபவர் நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன். ப்ளீஸ் வெல்கம் சார். சார், என்ன ஏதோ பாத்ரூம் வருதா சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாக்லேட் கொடுத்தாதான் நான் என்னாலும் பேசுவேன். சார், உங்க ஐஸ்கிரீமே தானே சார்? சொல்லுங்க சார். இந்த அவார்டு கொடுத்தது ரொம்ப நன்றி. எனக்கு ரசிகர்களுக்கு தான் நான் பாராட்டு சொல்லணும். எல்லாருமே என்னோட வாழ்த்துக்கள். சரி சார், உங்களோட ஃபியூச்சர் ஏம் என்ன சார்? எனக்கு ஃபியூச்சர் எய்ம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வர்ற எதிர்கால ஹீரோக்கள், அதாவது தனுஷ், சிம்பு, இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் தம்பியா நடிக்கணும். அதான் என்னோட ஆசை. சரி சார், உங்க அளவுக்கும் திறமைக்கும் வயசுக்கும் நீங்க ஒரு பையனாவே நடிக்கலாம் சார். தேங்க்யூ. நேயர்களே, வருகின்ற காதல் தினத்தை முன்னிட்டு நம் கில்பான்சியா மல்பான்சியா குழுவினர் மண்ணாங்கட்டி காலேஜ் சென்று அங்கிருந்து ஒரு நேரடி ஒளிபரப்பு. இதோ மண்ணாங்கட்டி காலேஜில் இருந்து. வாங்க சார், நீங்க ஸ்டூடெண்டா? ஆபா, நான் ஸ்டூடெண்ட் தான். சரி சார், உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க சார். ஹாய் மிளகா பொடி, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அசோகன் சார். அது மிளகா பொடி இல்ல சார், எவ்ரிபடி. ஓகே, வேற எதையும் மறந்துடாதீங்க சார். இந்த காதல் தினத்துக்கு நம்ம நேயர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க சார். எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப மெதுவாக சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். நீங்க சார், நீங்க வாங்க சார். நீங்க சொல்லுங்க சார். ஐ எம் கிருஷ்ணன், மேஜர் கிருஷ்ணன். பாஸ்ட் 2 இயர்ஸ், அதாவது 2 வருஷமா நான் அந்த காலேஜ்ல செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை தனியா புலம்பிக்கிட்டு இருக்கேன்? என் கவலை சார். சார், உங்க காதல் கதையை பத்தி சொல்லுங்க சார். அதாவது பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு 18 வயசு. அப்ப நான் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கப்போ என் லவ்வரை மீட் பண்ணிட்டேன். அங்க நான் என்ன பேசுறேங்கிறத இப்ப நான் உங்ககிட்ட பேசி காமிக்கேன். சார், 2 வருஷமா ட்ரெயின்ல போனீங்க, இப்பயும் ஆடிட்டு இருக்கீங்க. அது என்னோட மேனரிசம், அதை வேற கிண்டல் பண்ணக்கூடாது. ஓகே. அதாவது நான் இப்போ என் லவ்வர்கிட்ட பேசுறத இப்போ உங்ககிட்ட பேசி காமிக்கேன். ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நீ அவ்வளோ அழகு, இதை நான் சொல்லியத்தான் ஆகணும். ஐ வாண்ட் டு டெல் யூ. இப்படி வாரணம் ஆயிரம் மாதிரி கதை சொல்லான்னு நினைச்சேன். ஆனா அவ காரணம் ஆயிரம் சொல்லிட்டு போயிட்டா. செருப்பு கொண்டு அடிக்காம போனா சார். இந்த காதல் கதை சொல்லுங்க. என்ன சார் இது? நான் காதல் கதை தமிழ் சொன்னேன். பின்ன களத்தூர் கடப்பா கதையவா சொன்னேன். இட்ஸ் மை டெல்லிங் ஓல்ட் ஸ்டோரி. நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். மேஜர் சார், யார் இந்த பெரிய ஃப்ரெண்ட்? உங்க ஃப்ரெண்டு? இவன் என்னோட ஜூனியர் ஸ்டூடெண்ட், பேரு விகே ராமசாமி. ஆனா சஞ்சய் ராமசாமி ரேஞ்சுக்கு எஃபெக்ட் கொடுப்பான். ரொம்ப நன்றி மண்ணாங்கட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட். அதாவது அப்துல் கலாம் நினைச்ச மாதிரி இளைஞர்கள் கையில் தான் எதிர்கால இந்தியாவுக்குன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் நம்ம இந்தியா வாழ வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தனி அப்ளாஸ் கொடுங்க. ரொம்ப நன்றி. விடைபெறுறோம். நேயர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வாரம் பார்த்துட்டு இருக்க ஒரு தற்காப்பு கலை. இந்த வாரம் தற்காப்பு கலைக்காக கிராமத்து கராத்தே மாஸ்டர் ராஜ்கிரண் வந்திருக்காங்க. ப்ளீஸ் ராஜ்கிரண் வாங்க.
சார் செட்டு பழசு சார் ப்ளீஸ் சார். தக்காளி நான் இப்படி நடந்து வந்தால் தான் நான் ஆச்சுக்கிறேன். ஓகே சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நேர்களுக்கு. தக்காளினா கராத்தையில் 24 பெல்ட் வாங்கியிருக்கேன். அதில் பச்சை பெல்ட்டு 10, கருப்பு பெல்ட்டில் 3, ரோஸ் பெல்ட்டில் 4. ரோஸ்னா என்ன சார்? தக்காளி அதான்டா பஞ்சு மிட்டாய் கலரு. ஓகே சார் ஓகே சார். அதாவது இன்னைக்கு நேர்களுக்கு என்ன ஸ்டெப் சொல்லி கொடுக்க போறீங்க? தக்காளி இருந்த ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இருக்குது 2 ஸ்டெப்பு, அதை மட்டும் சொல்லுறேன், ஒழுங்கா கேளு. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. தக்காளி வேணுமா சார் உங்களுக்கு? தக்காளி நான் இதை சொன்னேன் வேற மாதிரி சொன்னா வச்சுக்கா, அது எடிட்டிங்கில் போயிடும். தக்காளி தான் புரிஞ்சுதா? ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். போகலாமா நிகழ்ச்சிக்கு? போகலாம் சார். தக்காளி இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரச்சனையே அந்த ஆம்பளை பயலுவாங்க. யூடிசிங்கிற பேரில் பிள்ளைகளில் போட்டு படாபடப்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் பயிலோட்ட இருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த முதல் ஸ்டெப்பு. நல்லா கேட்டுக்கேன். தக்காளி உங்களுக்கு யூடிசிங் பண்ணுற அந்த பயலுள்ள அப்படியே பிடிச்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சட்டையை மடிக்கிற மாதிரி அப்படி சடக்குன்னு இப்படி ஒரு மடம் வச்சுக்கேன் சார். அப்போ தான் நான் நல்லெலும்பு உடையும். சார் ஒரு நிமிஷம் சார். என்ன சார் பொம்பளை பிள்ளைங்க எப்படி சார் ஆம்பளை பையன் தூக்கி மடக்க முடியும்? தூக்குண்டா, அதான்டா ஸ்டெப்பு. ஓகே சார். அப்படி தூக்கி கீழே போட்டு நெஞ்சு மேலே ஏறி அப்படி ஒரு மிதிச்சான்னு வையே, செட்டு ஜோலி முடிஞ்சுங்க சார். இதான்டா முதல் ஸ்டெப்பு. சரி சார் அடுத்த ஸ்டெப் சொல்லுங்கள் சார். அடுத்த ஸ்டெப் நல்லா கேட்டுக்க. பூசங்காரன் குடிச்சிட்டு வந்து பொம்பளை பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு அடக்கான். அந்த பொம்பளையாள்கள்லாம் புருஷனை எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்கு தான் அந்த 2வது ஸ்டெப்பு. சொல்லுங்கள் சார். தக்க அந்த புருஷனை முழங்கால் பட வச்சுட்டு இந்த ரைட் காலை தூக்கி அப்படி நீட்டி, இந்த ரைட் காலை நல்லா நீட்டி அப்படியே அவன் கழுத்து வழியா அப்படி காலை விட்டு ஒரு முடக்குன்னு ஒரு திருக்குன்னு வச்சுக்க, அப்படி ஓங்கிட்டு ஒரு எத்தனைன்னு வச்சுக்க, சோழி முடிஞ்சு சார். அதான் 2வது ஸ்டெப்பு. செட்ட சோழி நீ கிளம்புங்க சார், போதும் சார். நீ ஏதாவது பேசிக்கிருந்தா ஓஞ்சு வழியை முடிச்சு போவேன். நான் வந்திருக்கேன், என் பஞ்சு டைலாக்கே நான் என்ன சொல்லலை, எப்படா போவேன்? சொல்லுங்க சார். நல்லா கேட்டுக்க. தக்க இந்த மண்ணை தொட்டாலும் இந்த மண்ணில் உள்ள பொண்ணை தொட்டாலும் அந்த மாணிக்கத்தோட உசுறு தொட்ட மாதிரி கொண்டே போடுவேன். ரொம்ப நன்றி சார். போயிட்டாங்க சார். நேர்களே நிகழ்ச்சியின் இறுதியாக நேற்று கூடுவாஞ்சேரியில ஒரு அம்மா ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பெற்றிருக்காங்க. அதை பத்தி அந்த அம்மாட்ட கேட்போம். வாங்கம்மா. என்னையா கூப்பிட்டியா? வாங்கம்மா. உங்க தம்பி கீதி எப்படி இருக்காரு? என்னையா அவனுக்கு குறைச்சல்? அவனுக்கு என்ன குறைச்சல்? பனை மரத்துல பஞ்சு மிட்டாய் முளைச்ச மாதிரியே அப்படி இருக்காயா, அப்படி இருக்கா. அவனுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கயா, பேஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கியா. அதான் ஊருக்கே தெரியுமே. சரி உங்க அந்த பிரசவத்துக்கு காரணத்தை பத்தி சொல்லுங்க மேடம். என் புருஷன் தான் ஐயா காரணம். சொல்லுமா. அப்படி விவரமா கேளு மவனே, விவரமா கேளு. எனக்கு நேற்று நைட்டு 9 மணில இருந்து 10 மணி வரை அந்த வலி இருந்தது. அப்புறம் 10 to 11 அந்த வலியே தெரியலையா, வலியே தெரியல. என்ன தூங்கிட்டீங்களா? பாத்தீங்களா நேர்களே, பிரசவ வலியை கூட அஸ்தபோதியார் நிகழ்ச்சி மறக்க வைக்கணும்னா எந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி மக்கள்கிட்ட ரீச் ஆகுதுன்னு பாருங்க. அந்த கவலை இந்த கவலை எந்த கவலையாங்கிறோம் மறக்கடிக்கிற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்தல் மன்னர்கள் அசத்தும் அசத்தபோதியார் நிகழ்ச்சி தான். தொடர்ந்து ஷோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நேர்களே மீண்டும் சந்திப்போம். இது பல்பான்சியா இல்பான்சியா. கெல்பாங்களா, நீங்க வந்து பூர்ண விஸ்வநாதர் கொடுத்தேன் இல்லையா? சூப்பர். அவருக்கு வந்து நீங்க வந்து இப்போ குழந்தை நட்சத்திரம் கொடுத்தேன். போக போக இந்த மாஸ்டர் இந்த ரேஞ்சு கொடுத்தா ரொம்ப வில்பாவா இருக்கும்.